நம்முடைய தியானத்திற்காக நாம் முதல் பாகமாக வாசிக்க கேட்ட ஆதியாகமம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 12:3. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். கிறிஸ்தவ உலகத்திலே இப்படி ஒரு அளவுகோலை சொல்வார்கள். என்ன அளவுகோல் தெரியுமா? It is not how much scripture you know, it is how much scripture you live. அதாவது எவ்வளவு அதிகம் எனக்கு திருமறை தெரியும் என்பதில் அல்ல வாழ்க்கை, எவ்வளவு அதிகமாக நான் திருமறையை வாழ்வாக வாழ்கிறேன், அதான் ரொம்ப முக்கியம். எவ்வளவு அதிகம் எனக்கு திருமறை தெரியும் என்பதில் அல்ல வாழ்க்கை, எவ்வளவு அதிகமாக நான் திருமறையாக வாழ்கிறேன், அதான் வாழ்க்கை. இந்த பைபிள், இந்த திருமறை ஒரு தோல் சுருளாக, ஒரு புத்தகமாக இல்லாத காலத்தில் மக்களுடைய வாழ்வு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். இந்த பைபிள் ஒரு தோல் சுருளாக, ஒரு புக்காக, ஒரு புத்தகமாக இல்லாத காலத்திலே ஆண்டவருடைய வாயின் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து வாழ்ந்து காட்டினவர்களாலே உலகத்திலே பலரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், பலரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அந்த காலம் பைபிள் இல்லாத ஒரு காலம். ஆசீர்வாதம் என்பது பொருட்களினாலே அளவிடப்படுவதல்ல, பொருட்களினாலே அளவிடப்படுவதல்ல. ஏன் தெரியுமா? பொருட்கள் அழிந்து போகும். பொருட்கள் தேவைகளையும் ஆசைகளையும் ஆடம்பரங்களையும் வேண்டும் வேண்டும் என இச்சிக்க செய்பவை. ஆகவே இது ஆசீர்வாதத்தினாலே வருகின்ற மன நிறைவை கொடுக்காமல் ஒரு அதிருப்தியையும் ஒரு முறுமுறுப்பையும் கொடுப்பவை. ஆகவே பொருட்கள் ஆசீர்வாதத்தின் அளவே அல்ல. பொருட்களை வைத்து நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லவே முடியாது. பொருட்களால் வாங்க முடியாத ஆசீர்வாதத்தையும் பொருட்கள் குறையாத ஆசீர்வாதத்தையும் நம்மால் பலரும் பெற வேண்டும். முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் இந்த அடிப்படையிலே தான் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவர் ஒரு காலம் சொல்லவில்லை, உனக்கு நிறைய பொருளை தருவேன் அதனால் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உனக்கு நிறைய சொத்துக்களை தருவேன் அதனால் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லவில்லை. ஆதியாகமம் 12:3, ஆதியாகமம் 28:14 ஆகிய 2 வசனங்களிலும் கர்த்தர் 2 முற்பிதாக்களிடமும் ஒன்று போல சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நம்மால் மற்றவர்கள் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்னும் அடிப்படையிலே நாம் வாழ வேண்டும். நம்மால் ஆசீர்வாதம் பெற வேண்டும். அப்படி வாழ்ந்த முற்பிதாக்களை தான் உங்களிடத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அப்படி வாழ்ந்த முற்பிதாக்கள், முதலாவது ஆபிரகாம். அவர்தான் முற்பிதாக்களிலே முதன்மையானவர். வாசியுங்கள் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதியாகமம் 26:24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு என்றால் யார்? ஈசாக்கிற்கு. அன்று ராத்திரியிலே கர்த்தர் ஈசாக்கிற்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகி ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். ஈசாக்கு
ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஏற்ற வகையிலே அவருடைய தந்தை ஆபிரகாமின் வாழ்வு இருந்தது. அவருடைய தந்தை ஆபிரகாமின் வாழ்வு இருந்தது. ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை தட்டாமல் அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து வந்தார். இத்தனைக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆண்டவரது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே ஆபிரகாமுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? பொன்னும் பொருளும் ஆடும் மாடும் கோழியும் கிடாவும் அல்ல. எது கிடைத்தது? அதிக போராட்டங்கள், அதிக அலைச்சல்கள் அவருக்கு கிடைத்தன. தன் சொந்த ஊரை விட்டு, தன் பங்கு அசையாத சொத்துக்களான வீடு, தோட்டம், துறவு இவைகளெல்லாம் விட்டுவிட்டு, அவருக்கென்று ஒரு பங்கு இருந்திருக்கும். சொந்த ஊரிலே ஒரு சொந்த வீடு இருந்திருக்கும், சொந்த தோட்டம் இருந்திருக்கும், சொந்த கிணறு இருந்திருக்கும், துறவு. அவைகளெல்லாம் விட்டுவிட்டு வெறுமனே அசையும் சொத்துக்களான ஆடு மாடு ஒட்டகங்கள் இவைகளோடு அவர் வெளியே வருகின்றார். இது எப்படி இருக்கிறது தெரியுமா? ஒரு சீஷன், ஒரு ஊழியக்காரன் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வருவது போலவே ஆபிரகாம் ஊரை விட்டு வருகிறார். எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஒரு சீஷன் வருவான், ஒரு ஊழியக்காரன் வருவான், ஒரு மிஷனரி வருவான். அதே போல ஆபிரகாம் தன்னுடைய வீடு, தோட்டம், துறவு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வெறுமனே அசையும் சொத்துக்களை மட்டும் அழைத்து கொண்டு தன்னுடைய ஊரை விட்டே வருகிறார். இதனால்தான் ஆபிரகாமை ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆதியாகமம் 26:24 கர்த்தரும் ஆபிரகாமை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறார். ஊழியக்காரன் என்று சொல்லுகிறார். திருமறை பல காலங்களுக்கு பிறகுதான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு பிறகுதான் சீஷத்துவம், ஊழியம் இவைகளை குறித்து எழுத்துக்களாக சொன்னது. சீஷத்துவம் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீ வர வேண்டும். ஊழியம் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீ வர வேண்டும். இது எப்போதான் எழுத்துக்களாக கிடைக்கிறது? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து அவர் உயிர்த்தெழுந்து போன பிறகு, பல வருஷங்களுக்கு பிறகு, பல ஆண்டுகளுக்கு பிறகு, சொல்ல போனால் நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் இதெல்லாம் எழுத்துக்களாக வருகிறது. ஆனால் இவைகள் எழுத்துக்களாக வருவதற்கு முன்னே இந்த எழுத்துக்களாக இவைகள் சொன்னதை அப்பொழுதே தன்னுடைய வாழ்வினாலே செய்து காட்டியவர் யார் தெரியுமா? ஆபிரகாம். அதை தான் நான் சொன்னேன். உனக்கு எவ்வளவு வேதம் தெரிகிறது என்பதில் அல்ல வாழ்க்கை, எவ்வளவு வேதமாக நீ வாழ்ந்தாய். ஆபிரகாம் சீஷத்துவம், ஊழியம் இவைகளெல்லாம் இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று எழுத்துக்களாக வருவதற்கு முன்னாலேயே அதையெல்லாம் தன்னுடைய வாழ்வினாலே செய்து காட்டினார். ஆபிரகாமிற்கு என்னெல்லாம் கஷ்டங்கள் வந்தது? முதல்ல என்ன வந்து தெரியுமா? வீட்டை விட்டு வந்துட்டார். முதல்ல அவர் சந்தித்தது பஞ்சம். பஞ்சம், பயங்கர பஞ்சம். அந்த பஞ்சத்தினாலே அவர் எகிப்துக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை. திரும்ப இங்க ஊருக்கு திரும்ப ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு வாரார். அங்கே பகைவர்களால் துன்பம். ஒரு கிணறு தோண்டுனா தோண்ட விட மாட்டாங்க, தண்ணி வந்துன்னா அதை அனுபவிக்க விட மாட்டாங்க. அப்படி பகைவர்களாலே, பொறாமையினாலே ஏற்பட்ட துன்பம். எல்லாத்துக்கும் மேல என்ன துன்பம்? பிள்ளை இல்லை. எப்படிதானே? பிள்ளை இல்லாத ஒரு சங்கடமான துன்பம். இப்படி பல பிரச்சனைகள், பஞ்சம், பகைவர்களால் துன்பம், பிள்ளை இல்லை என பல பிரச்சனைகள் வந்த போது ஆபிரகாம் என்ன சொல்லவில்லை தெரியுமா? ச்சே, இந்த ஆண்டவருக்கு வார்த்தையை கேட்டு நான் வீட்டை விட்டோம், சொந்தங்களை விட்டோம் வந்தது எவ்வளவு பெரிய தப்பு. இப்ப நான் உணர்ந்துட்டேன். ஆபிரகாம் சொல்லவே இல்லை. நானும் நீங்களும் என்றால் சொல்லி இருப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு எப்படி வந்துட்டேனே. நம்முடைய பிள்ளைகள் சொல்லி இருக்கும், நம்முடைய மனைவி சொல்லி இருப்பார்கள், நம்முடைய கணவன் சொல்லி இருப்பார்கள், இப்படி வந்துட்டீரே, என்ன கிடைச்சு? பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. அப்போ ஆபிரகாமுக்குள்ளே ஒரு எண்ணம் வரும், அவரை நம்பி வந்ததுக்கு எனக்கு கிடைச்சது இதுதான். இந்த நேரம் நான் வீட்டில் இருந்திருந்தா எங்க அப்பா ஆதரவா இருந்திருப்பார். இந்த நேரம் என் சகோதரர்கள் நான் குறைவுபட்ட போது எனக்கு ஏதாவது கொடுத்து உதவி இருப்பார்கள். நான் இவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டேன் என்று சலிக்கவில்லை. ஆண்டவரிடமும் துணிகரமாக முறுமுறுத்து சண்டை போடவில்லை. ஆபிரகாமுடைய விசுவாசம் இருக்கிறதே, அவரை நான் நம்பிவிட்டேன். அவருக்கு விரோதமா பேசக்கூடாது, கவனமா இருக்கணும். ஆபிரகாமுடைய விசுவாசம், அந்த விசுவாசம்
அந்த உண்மை அவருக்கு எதை ஈட்டி கொடுத்தது தெரியுமா? ஆண்டவரிடத்திலேயே ஒரு மரியாதையே அவருக்கு ஈட்டி கொடுத்தது. கர்த்தர் மதித்த முதல் மனிதன் ஆபிரகாம் என்று சொல்வார்கள். கர்த்தர் மதித்த முதல் மனிதன். இந்த மனுஷனிட்ட இவ்வளவு ஒரு நல்ல குணம் இருக்கே, இவன் என்னை முறுமுறுக்கவில்லையே, இவன் என்னை விட்டு கொடுக்கவில்லையே, இவன் என்னை கசந்து கொள்ளவில்லையே, இருதயத்தில் அந்த சிந்தனையே இவனுக்கு வரவில்லையே. ஆபிரகாமுக்கு தான் முன்பு பழகின வாழ்க்கையின் ஒவ்வொரு பழக்க வழக்கங்களையும் விட வேண்டும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே தான் முன்பு பழகின ஒவ்வொரு பழக்க வழக்கங்களையும் விட்டு விட்டு ஆண்டவர் சொன்னபடி வாழும்படி தினமும் தன்னை ஆபிரகாம் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து கொண்டே இருந்தார். வாழும் திருமறையாக வாழ்ந்து கொண்டிருந்தார். தினமும் தன்னை பயிற்றுவித்துக் கொண்டே இருந்தார். நான் எப்படி விடுவது, நான் எப்படி ஜெபிப்பது, நான் எப்படி விசுவாசமாய் இருப்பது, தினமும் தன்னை பயிற்றுவித்துக் கொண்டே இருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை எப்படி இருந்தது தெரியுமா? ஆண்டவர் சொன்னது எதுவுமே முடியாதது என்று எதுவுமே இல்லை, அதற்கு எனக்கு அதிக முயற்சி தேவைப்படுகிறது, அவ்வளவுதான். அவர் சொன்ன எதுவுமே முடியாது என்று அல்ல, நிறைய முயற்சியை நான் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. இந்த முடியாது என்னும் வார்த்தையை மாற்றினால் எல்லாம் மாறும் என்று ஆபிரகாம் ஆண்டவரது வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலே உறுதியாக இருந்தார். ஒரு நாள் கூட நம்மை போல அவர் போய் மூட்டு போட்டு என்னால முடியல ஆண்டவரே என்று சொல்லவே இல்லை. முடியாது என்பதை மாற்றிவிட வேண்டும், நான் அதிக முயற்சி செய்ய வேண்டும், அதுதான் அவருடைய விசுவாசம். இத்தனைக்கும் என்ன தெரியுமா, நம்மை போல ஆபிரகாம் தினம்தோறும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கவில்லை, அப்படிதானே? நம்மை போல ஆபிரகாம் தினம்தோறும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கவில்லை. நமக்கு இருப்பது போல இந்த எழுத்து வடிவ பைபிள் ஆபிரகாம்கிட்ட இல்லவும் இல்லை, அப்படிதானே? நம்ம ஏதாவது கஷ்டம்னா உடனே இதை திரும்பி வாசித்துறோம். ஆனா ஆபிரகாமுக்கு இது கூட கிடையாது. எப்போதோ தரிசனத்தில் கேட்ட ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுத்து அதற்கு முழு இருதயத்தோடு உண்மையாக வாழ்ந்தார். வேதம் இல்லாத காலத்திலே இந்த மனிதன் ஒரு வேதமாக வாழ்ந்தான். நன்றி என்பது நாம் எப்போ சொல்லுவோம்? ஒன்னு நடந்த பிறகு ஆண்டவருக்கு சொல்லுவதுதான் நன்றி. ஆனா விசுவாசம் என்பது என்ன தெரியுமா? விசுவாசத்துக்கு என்ன விளக்கம் போட்டிருக்கு தெரியுமா? விசுவாசம் என்பது ஒன்று நடப்பதற்கு முன்பே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது. நன்றி என்பது நடந்த பிறகு நன்றி சொல்வது. விசுவாசம் என்பது நடப்பதற்கு முன்னே நன்றி சொல்வது. ஆபிரகாமின் விசுவாசம், கர்த்தர் அவருக்கு வாக்குறுதியை கொடுத்த உடனே நன்றியோடு இருக்க தொடங்கிவிட்டார். ஆண்டவரே நன்றி, நன்றி, நன்றி. அதுதான் அவருடைய பெரிய சிறப்பு. அதிக வார்த்தைகளை பயன்படுத்துவது வாழ்வின் தரத்தையே குறைத்துவிடும். ஆபிரகாமின் சிறப்பு தன்மை என்ன தெரியுமா? அதிக வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார். ஜெபத்துல கூட நம்ம அதிக வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்பது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உத்தரவு. அதை நீங்க படிச்சிருப்பீங்க. அதிக வசனிப்பினாலே தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அதிக வசனிப்பு தேவையே இல்லை. அதிக வார்த்தைகளை பயன்படுத்துவது நம்முடைய வாழ்க்கைக்கு தரத்தையே தாழ்த்தி விடும். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஜெபத்தில் அதிக வார்த்தை பயன்படுத்துபவர்கள் கடைசியில் அவரையே தரக்குறைவாக தாறுமாறாக பேச தொடங்கி விடுவார்கள். நீ தருவீரா, தரமாட்டீரா? ஆண்டவரே உமக்கு இரக்கம் இருக்கிறதா இல்லையா? அந்த ஆபிரகாம் எதிலே கவனமாக இருந்தாராம்? தன் வார்த்தைகளை பயன்படுத்துவதை சுருக்கி கொண்டார். அனாவசியமான வார்த்தைகளை பயன்படுத்துவதில்லை. ஒவ்வொரு சொல்லும் ஒரு விதைக்கு சமம், அறுவடை உண்டு என விசுவாச வார்த்தைகளையே அவர் பேசினார். ஒவ்வொரு சொல்லும் ஒரு விதைக்கு சமம், நிச்சயம் அவைகளுக்கெல்லாம் அறுவடை உண்டு. ஆகவே விசுவாச வார்த்தைகளைத்தான் ஆபிரகாம் பேசினார். அதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் வராத காலத்திலே என் ஜெபம் சுருக்கமா இருக்கணும், அதெல்லாம் அனாவசியம் வந்துவிடக்கூடாது. வேதமாக வாழ்ந்த ஆபிரகாம் எவ்வளவு கற்றுத் தருகிறார் நமக்கு. அக்காலத்திலே பெரிய மன்னர்களுக்கு இணையான புகழை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். ஆபிரகாமின் உற்பத்தி முறை, எந்த ஒரு வேலை செய்தாலும் அதுல நிறைய ப்ரொடக்ஷன். ஆபிரகாமின் உற்பத்தி முறை, ஆபிரகாமின் பண்பாடு, தனக்கு மட்டும் வைத்துக் கொள்ளாமல் கேட்பவர்களுக்கெல்லாம் ஈகை ஈந்து கொண்டே இருந்தார். ஆபிரகாமுடைய பண்பாடு, அந்த சமூக பொருளாதார வாழ்வியலிலே அவர் ஏற்படுத்தின மாற்றங்கள் அரசர்கள் எல்லாரையும் உன்னிப்பாக அவரை கவனிக்க வைத்து விட்டது. எல்லா அரசனும் பார்க்கிறான், என்னப்பா இவன் ஒரு மன்னனே அல்ல, இவன் ஒரு பெரிய குடும்பக்காரன், அதுலயும் அவனுக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லுகிறார்கள்.
அவனுக்கு நிறைய வேலைக்காரர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனா என்ன அழகான ஒரு ராஜ்யத்தை அவன் நடத்துகிறான். அவனுடைய உற்பத்தி முறை, அவனுடைய பண்பாடு, அவனுடைய சமூக பொருளாதார வாழ்வியல் முறை எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுத்தி விட்டது. அவனை பார்க்கிறவர்கள் எல்லாம் கும்பிடுகிறார்களே, வணங்குகிறார்களே. அவனுக்குள்ள எவ்வளவு பேர் ஆசீர்வதிக்கப்பட்டதனால இப்படி நடந்து கொள்ளுகிறார்களே. அந்த மன்னர்கள் எல்லாரும் ஆபிரகாமை உற்று கவனிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, போரே செய்யாமல், யாரையும் கொல்லாமல், கொள்ளையடிக்காமல், எல்லாருக்கும் நன்மை செய்து இந்த மனிதன் ஒரு தூய வாழ்வு வாழ்கிறானே, இது எப்படி சாத்தியம்? இது எப்படி சாத்தியம்? ஏன் தெரியுமா? அந்த காலத்துல இந்த லோத்தை கொள்ளையடித்த அந்த மனிதர்கள் பகலிலே ராஜாக்களாகவும் இரவிலே கொள்ளைக்காரர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவன் எப்படி ராஜ்யம் பண்ணி கொண்டிருந்தான் என்றால், கொள்ளையடிக்க போவான் ராத்திரி, அடுத்த மந்தையில போய் களவாண்டுறது, அடுத்த ஆள்கள் வைத்திருப்பதை திருடி கொண்டு வந்து விடுவது. இப்படிதான் அந்த காலத்திலே ராஜாக்கள் இருந்தார்கள். பகலிலே ராஜாக்கள், இரவிலே கொள்ளைக்காரர்கள். அப்போ இவன் பார்க்கிறான், இந்த மனிதர்கள், ராஜாக்களான மனிதர்கள் பார்க்கிறார்கள், இந்த மனுஷன் ஒருத்தனையும் கொள்ளையடிக்கலையே, இந்த மனுஷன் ராத்திரி போருக்கே போகலையே, பகலிலேயும் போருக்கு போகவில்லையே, யாரையும் கொள்ளையடிக்காமலே இவனுடைய செல்வம் பெருகி இருக்கிறதே, உண்மையாவே இவன் பெரிய ஆளு, உண்மையாகவே இவன் பெரிய ஆளு. நம்ம எவ்வளவு சாபத்தை வாங்கிட்டோம், எத்தனை பேரை கொன்னுட்டோம். ஆனா இந்த மனிதன் அப்படி இல்லையே. இந்த ஆபிரகாமின் நற்பேர் இருக்கிறதே, அது ஈசாக்கிற்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. ஈசாக்கிற்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. ஆபிரகாம் கடவுளின் வார்த்தையை வாழ்ந்து காட்டினதினாலே அவருடைய மகன் ஈசாக்கிற்கு அந்த ஆசீர்வாதம் கிடைத்தது. எல்லாரும் ஆபிரகாமை போல ஈசாக்கை மதித்தார்கள். இந்த மனுஷன், அவனுக்கு மகன், இவனும் பெரிய ஆள்தான், இவனும் போருக்கு போகல, இவனும் யாரையும் வஞ்சிக்கல, இவன் யாரையும் கொள்ளையடிக்கல. அந்த வாழ்வின் மாற்றம் எப்படி வந்தது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை வாழ்வாக வாழ்ந்து காட்டினார்கள். பைபிள் இல்லாத காலத்திலே இவர்கள் தான் பைபிள், இவர்கள் தான் பைபிள், அப்படிதானே? இவர்கள் தான் பைபிள். ஆபிரகாம் தான் பைபிள், ஈசாக்கு தான் பைபிள். ஆபிரகாமை போல வாழ வேண்டும் என எல்லாரும் விரும்பினதுதான் உலகில் அவருக்குள் எல்லாருக்கும் ஆசீர்வதிக்கப்படுவதன் அடையாளம், அப்படிதானே? நம்ம போல ஒருத்தன் வாழ விரும்புறான்னா, நம்ம போல ஒருத்தன் பேச விரும்புறான்னா, நம்ம போல ஒருத்தன் சாப்பிட விரும்புகிறான் என்றால், நம்மை போல ஒருத்தன் உழைக்க விரும்புகிறான் என்றால், அதுதானே நமக்குள்ளாக அவர்கள் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம், அப்படிதானே? சில வாத்தியார்மார் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவார்கள்? என்னை போல என் பிள்ளைகள் வாழுகிறார்கள். சில அலுவலகத்திலே மேலாளர்கள், என்னை போல என்னுடைய பணியாளர்கள் வாழ்கிறார்கள். உனக்குள்ளாக பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அப்படிதானே? அப்படி ஆசீர்வதிக்கப்படணும்னா நானும் நீங்களும் எப்படி வாழணும்? திருமறையாக வாழ வேண்டும், திருமறையாக வாழ வேண்டும். தெரிந்து கொள்வதில் அல்ல, அறிந்து கொள்வதில் அல்ல, வாழ்வதில் தான் திருமறை மகிமைப்படுகிறது. ஆகவே ஆபிரகாம் அப்படி வாழ்ந்த ஒரு மனிதன். இரண்டாவது முற்பிதா யாக்கோபு. வாசியுங்கள், ஆதியாகமம் 30:27. ஆதியாகமம் 30:27. அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன், குறிப்பினால் அறிந்தேன். பல சமயம் நம்மால் சிலருக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் நாம் அவர்கள் கூடவே இருக்கும்போது அவர்களுக்கு தெரியாது, அப்படிதானே? நல்லா யோசித்து பாருங்க. நம்மால மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆனா அவனுக்கு அது புரியாது, அவனுக்கு அது தெரியாது. நாம் கடந்து போன பிறகுதான் அந்த ஆசீர்வாதங்களை உணர்வார்கள். இது யாக்கோபின் வாழ்வு மூலம் லாபானுக்கு உணர்த்தப்பட்டது. யாக்கோபு லாபானுக்கு அதிக லாபத்தை ஈட்டி கொடுத்தார், அதிக லாபத்தை ஈட்டி கொடுத்தார். யாக்கோபின் வருகைக்கு முன்னால லாபான் யார் தெரியுமா? ஒரு சாதாரண ஆடு மேய்ப்பன், ஒரு சாதாரண ஆடு மேய்ப்பன். அவன்கிட்ட ஒரு 10-15 ஆடுதான், அதுவும் எல்லாமே ஒரே வெரைட்டி, ஒரே விதமான ஆடுகள் தான் இருந்தன.
ஆனா யாக்கோபின் வருகைக்கு பிறகு லாபானின் மந்தையிலே விதவிதமான ஆடுகள் பெருகின. விதவிதமான கலர், விதவிதமான ரகங்கள், பல புதிய கலப்பு ரக ஆடுகள் உருவாகின. இது அந்த பகுதியிலே இருந்த ஏனைய மெய்ப்பர்களுக்கெல்லாம் மேலானவனாக, வெற்றியாளனாக லாபானை உயர்த்தியது. இன்றைக்கு இந்த ரேடியோல உழவர் உலகம் அதுல பேட்டியெல்லாம் எடுப்பான். அதுல கேட்பான், எப்படி உங்களுக்கு இப்படி ஆடுகள்லாம் வந்து, எப்படி உங்களுக்கு இவ்வளவு நிறைய ஆடு? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த நாள்ல இந்த லாபான்ட்ட வந்து எல்லாரும் இப்படிதான் பேசுறான். எப்படி உனக்கு இப்படி ஆடு வந்து? நீ ஒரு 10 ஆடு தானே வச்சிருந்த, ஒரு 12 ஆடு, ஒரு 15 ஆடு, எல்லாம் ஒண்ணு போல உள்ள ஆடு, எல்லாம் வெள்ளாடு. இப்போ கலர் கலரா இருக்கு, இப்போ ரகம் ரகமாக இருக்கு. எப்படி இப்படி வந்தது? ஒரு நிலத்தின் உண்மையான செல்வம் என்பது அங்கே மறைந்திருக்கும் வளத்தை கண்டுபிடித்து பயன்படுத்துவதிலே தான் உள்ளது. அதுபோல ஒரு மந்தையிலே மறைந்திருந்த சில ஆட்டு இனங்களை இனம் கண்டறிந்து அவற்றை அவை விரும்பும் உணவு என என்பதை கண்டறிந்து அவற்றை கொடுத்து மிகவும் உறுதியானதாகவும் புஷ்டியானதாகவும் யாக்கோபு மாற்றினான். இந்த மந்தைக்குள்ளேயே சில வேற்றுமையான ரகம் இருக்கிறது. அதை யாக்கோபு கண்டறிந்தான். அதுக்கு ஒண்ணு போல உணவு கொடுத்தா ஒண்ணு போலதான் வாழும். இது என்ன விரும்புது? இதுக்கு உணவு பழக்கம் என்ன? இது எதை தான் அதிகம் விரும்புகிறது? யாக்கோபு ஆராய்ச்சி பண்ணினான். பார்த்து இதுக்கு இந்த உணவு போடணும், இதுக்கு இந்த உணவு, இதுக்கு இந்த உணவு. அவன் போட்டு அந்த ஆடுகளையே புஷ்டியாக மாற்றினான். என்ன நடந்தது தெரியுமா? பலரும் யாக்கோபிடமிருந்து ஆடுகளை வாங்க விரும்பினார்கள். வெளியூர்களில் இருந்தும் மெய்ப்பர்கள் யாக்கோபை தேடி வந்தபோது லாபானுக்கு யாக்கோபின் மேல ஒரு பொறாமை வருது. என்னப்பா இது, இவனை தேடி இவ்வளவு ஆள் வருது, என்ன மந்திரம் பண்ணா, என்ன மாயம் பண்ணா, அப்படிதானே நம்மை போல யோசிப்பார். ஆனா யாக்கோபு துணிவையும் தொழில்நுட்பத்தையும் தன் தொழிலிலே காட்டினான். இது இப்படி அந்த துணிவையும் தொழில்நுட்பத்தையும் தன் தொழிலில் காட்டின யாக்கோபினாலே இவனுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சு கொண்டே இருந்தது. ஆனா இந்த லாபான் அதை உணரவில்லை. எப்போ யாக்கோபு இனி நான் கிளம்பி என் வீட்டிற்கு போகிறேன், இனி நான் முடிஞ்சு எனக்குள்ள சம்பளத்தெல்லாம் தாரோம், இனி நான் கிளம்பி என் வீட்டுக்கு போகிறேன் என்று கொஞ்ச காலம் யாக்கோபு அந்த தொழிலை நிறுத்திய போதுதான் லாபான் உணர்ந்து கொண்டான், இந்த பையனாலதான் எனக்கு இவ்வளவு லாபம், இந்த பையனாலதான் எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம், இந்த பையனாலே தான் எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம். இந்த யாக்கோபு எப்படி வேதமாக திருமறையாக வாழ்ந்தான் தெரியுமா? இளம் பருவத்திலேயே தன் வீட்டை விட்டு தூரமாக வந்துவிட்டாலும் எந்த தீய பழக்கத்திற்கும் அவன் அடிமையாகவில்லை. ஒரு பீடி, ஒரு சிகரெட், ஒரு கஞ்சா, ஒண்ணுக்கும் அடிமையாகவில்லை. எப்போதாவது அவன் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும், யாக்கோபே, அந்த வார்த்தை மட்டும் தான் கேட்கும். நம்ம போல பைபிள் கிடையாது. அந்த வார்த்தைக்கு மட்டும் செவி கொடுத்து அதிகமாக அவரிடத்திலே ஜெபித்தவன் இந்த யாக்கோபு. யாக்கோபின் சிறப்பு என்ன தெரியுமா? யாரையும் நம்பி வளவள என பேசவே மாட்டான். யாரையும் நம்பி வளவள என பேசவே மாட்டான். அவன் பேசிட்டு இருப்பதெல்லாம் எப்போ ஆண்டவர்கிட்ட மட்டும்தான். ஆண்டவரிடம் அவன் எப்போதும் பேசிக் கொண்டிருந்தான். யாப்போக்கு ஆற்றங்கரையிலே அவன் இருந்து பேசிக் கொண்டிருந்தது, ஆண்டவரே இறங்கி வந்தது எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவன் யாரிடமும் அதிகம் பேசினதில்லை. எப்போதும் ஆண்டவரிடத்திலே பேசிக் கொண்டிருந்தான். யாக்கோபின் ஜெப வாழ்வும் கர்த்தருக்கு தன் உள்ளத்தை மறைக்காமல் வெளிப்படுத்திய விதம் அவனால் அனைவருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்க செய்தது. திருமுறையாக வாழ்ந்தான். வேதமில்லாத காலத்திலே எப்படி ஜெபம் பண்ணணும் யாருமே படிச்சு கொடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா இந்த மனிதனுடைய தனிமை, எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் அப்படியெல்லாம் கற்று அவன் ஒரு திருமறையாக வாழ்ந்தான். அதனால இன்னைக்கு இஸ்ரவேல் என்ற வம்சம் இருக்கிறது. எத்தனை ஆசீர்வாதம்! லாபானின் குடும்பமும் அவனால் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டதே. ஆகவே திருமறையாக வாழும்போது மிகப்பெரிய ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கும் கிடைக்கும்.
கடைசியாக நான் சுட்டிக்காட்ட விரும்புகிற முற்பிதா யோசேப்பு. வாசியுங்கள். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒருவர், 5ஆம் வசனத்தை இன்னொருவர் வாசியுங்கள். ஆதியாகமம் 39:2-5. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. திருமறை எழுத்து வடிவமாக இல்லாத காலத்தில் திருமறையின் நீதிமொழிகளுக்கு ஏற்ப ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்றால் அது யார் தெரியுமா? அது இந்த யோசேப்பு தான். நீதிமொழிகள் தான் சொல்லுது, மகனே உன் அப்பா அம்மாவுக்கு செவி கொடு, மகனே நீ களவு செய்யாதே, மகனே நீ இச்சிக்காதே, மகனே நீ தீய வழியில் போகாதே, மகனே மற்றவர்களை வஞ்சிக்காதே. அப்படிதானே? அப்படி இந்த திருமறை எழுத்து வடிவமாக இல்லாத காலத்திலே திருமறையின் நீதிமொழிகளுக்கு ஏற்ப நீதிமொழிகளாகவே வாழ்ந்த ஒரு மனிதன் உண்டென்றால் அது யார் தெரியுமா? இந்த யோசேப்பு மட்டும்தான். யோசேப்பின் வாழ்க்கையிலே பல சோகங்கள் இளமையிலே இருந்தாலும் யோசேப்புக்குள்ள ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா? அவனுக்கு அவ்வளவு சோகம் இருக்கும், அவனுக்கு அவ்வளவு சங்கடங்கள் இருக்கும், அழுகையாக வரும். ஆனா இந்த யோசேப்பு தான் இருந்த இடத்தில் உள்ள மனிதர்களின் வாழ்வை மகிழ்ச்சியாக மாற்றி வந்தான். ஜெயிலில் இருக்கும் போதும் பான பாத்திரக்காரன் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறத பார்த்தவன, ஏன்பா நீ இப்படி இருக்க? சுயம் பாகி அந்த ரொட்டி சுடுபவன் அவன் சோகமாக இருக்கும்போது இவனுக்கு பொறுக்க முடியவில்லை. ஆனால் இத்தனைக்கும் இவனுக்குள்ளே அவ்வளவு சோகங்கள் உண்டு. என் அப்பா எப்படி இருக்காருன்னு தெரியாது, எங்க அம்மா போனதுல இருந்து என் தம்பி எப்படி இருக்கான்னு தெரியாது, எவ்வளவு சோகங்கள். ஆனால் அந்த யோசேப்பு மற்றவர்களை மகிழ்ச்சியாக வாழ வைப்பதிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டான். யோசேப்புக்கு அவ்வளவு அறிவு இருந்தது. யோசேப்பு ஒரு பெரிய அறிவாளி, படிப்பே படிக்க முடியல, கடவுள் கொடுத்த அறிவு. சின்ன வயசுலே இந்த அன்னைமார் வித்து போட்டானே, எங்க படிக்க முடிஞ்சு? அவன் படிச்சதெல்லாம் அனுபவ பாடம், எல்லாம் அனுபவ பாடம். யோசேப்புக்கு பெரிய படிப்புக்கெல்லாம் எங்க தெரியுமா? போத்திபாருக்கு வீடுதான். எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணணும், எப்படி கூட்டி கழிச்சு எல்லாம் செய்யணும், அவன் படிச்சதே அங்கதான். அவனை கொண்டு வித்து அந்த இளம் வயதுல அவனுக்கு ஒரு கல்லூரி போல இருந்தது போத்திபார்க்க வீடு. யோசேப்புக்கு இருந்த அறிவினாலே அவனுக்கு தலைக்கணம் வரவில்லை. தன் அறிவினாலே யாரிடமிருந்தும் தள்ளி தொலைவில் இருக்கவில்லை. நானாக இருந்தால், நீங்களாக இருந்தால் அப்படிதான் இருப்போம். எனக்கு இருக்க அறிவுக்கு இந்த ஜெயில இந்த பயக்க கூட நான் போய் உட்காரணுமா? அப்படிதானே? ஆனால் யோசேப்பு அப்படி அல்ல. தன் அறிவினாலே யாரிடமிருந்தும் தள்ளி தொலைவில் இருக்கவில்லை. கிட்ட கிட்ட போய் வலிய வலிய போய் அவர்களிடத்துல போய் பேசுவான். நீ சங்கடப்படாத, நீ கவலைப்படாத, சீக்கிரம் இங்கிருந்து போயிடலாம், ஜெயில இருந்து போயிடலாம், உன் மனைவி பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, யாராவது கவனிச்சுக்கிடுவாங்க, ஒன்னும் கவலைப்படாத. எல்லாரிடமும் கலந்து பழகி வந்தான். நான் சொன்னது போல அவனுடைய கல்வி எங்கதான் இருந்து? போத்திபார்க்க வீட்டுல. ஜெயிலுக்கு முன்னால போத்திபாருடைய வீட்டிலே அவன் இருந்த போது அங்கேயும் அவனை எல்லாருக்கும் பிடித்து போனது, எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. யோசேப்பின் சிறப்பு என்ன தெரியுமா? நல்ல வீட்டு விசாரணைக்காரன். நல்ல வீட்டு விசாரணைக்காரன் என்ன தெரியுமா? நல்ல திட்டமிடுவதில் யோசேப்பு மிக சிறப்பானவன். ஏதும் வேஸ்டா போயிடக்கூடாது, நல்ல திட்டமிடுவான். பகல்ல ஒரு லைட் எரியுதுன்னா அதுக்கு கீழே ஒரு ஷெட்டை போட்டு 2-3 பேரை ஏதாவது ஒரு வேலையில வச்சிருவான். அப்படி யோசேப்புக்கு ஒரு நல்ல திட்டமிடுதல் நுட்பம் இருந்தது. போத்திபாரின் வீட்டுக்கு எது தேவை, எது தேவையில்லை,
கூடுதலா வாங்க வேண்டியதே வராது. மிக நுணுக்கமாக திட்டமிட்டு வீண் செலவுகளை தவிர்த்தான். இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த போது அது வறுமை அடைந்து விடக்கூடாது, அது வளங்களை வேஸ்ட் பண்ணிவிடக்கூடாது என்று முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு என்ன செய்தார் தெரியுமா? இதுக்கு ஒரு திட்டமிட வேண்டும், இதுக்கு ஒரு திட்டமிட வேண்டும். திட்டமிடாமல் எல்லாம் வேஸ்ட் ஆகி போய்விடும் என்று அந்த காலத்திலே ப்ரொஃபசர் PC மஹலானோபிஸ் என்பவர், மஹாலானோபிஸ் நம்ம தமிழ் பேரில், அதனால் நம்ம வாயில வராது, மஹாலானோபிஸ். அவரை தான் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்தியாவின் பொருளாதார திட்டமிடுதலுக்கும் புள்ளியியலுக்கும் தந்தை என்று நினைவு கூறுகின்றார்கள். ஜூன் மாசம் 29 வந்துட்டா உடனே இவரை நினைவு கூறுவார்கள். இவர் போட்ட திட்டம், இவர் போட்ட பிளான், சுதந்திரம் பெற்ற இந்தியாவிலே வளர்ச்சி எப்படி இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை திட்டமிடுவதற்கு 5 ஆண்டு திட்டம் என்று ஒன்றை வகுப்பார். 5 ஆண்டு திட்டம். முதல் வருஷம் இதை செய்திடணும், 2வது வருஷம் இது, 3வது வருஷம் இது, 4வது வருஷம் இது, 5வது வருஷம் இது. 5 ஆண்டு திட்டத்தை வகுத்தார். அதே போல போத்திபாரின் வீட்டில் தன் கண்களுக்கு எதிராக இருந்த கடமைகளை யோசேப்பு பட்டியல் போடுவார். முதல்ல இதை செய்யணும், 2வது இது, 3வது இது, இதெல்லாம் செய்தாதான் கரெக்டா முடியும். எந்த ஒரு டைமும் வேஸ்ட் ஆகாதபடி, இந்த வேலை செய்யும் போது இவ்வளவு வேஸ்ட் ஆகிவிடும் நேரம், ஆகவே முதல்ல இதை செய்தா நேரம் வேஸ்ட் ஆகாது, இதையும் செய்து விடலாம். நுணுக்கமான திட்டமிடுவதிலே யோசேப்பு மிக சிறந்த அறிவாளி. யோசேப்பு அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு தான் இருந்தான். ஆனா அவனுக்கு எதிராக போத்திபாரின் மனைவியால் வந்த இடர்களை எதிர்கொள்ள துணிந்த சுதந்திரமான மனிதன் யோசேப்பு. நல்ல வேலை செய்துட்டு இருக்கான், திடீரென்று ஒரு இடர் வருகிறது. ஆனாலும் அந்த இடர்களை எதிர்கொள்ள துணிந்த சுதந்திரமான மனிதன் யோசேப்பு. தங்களுக்கு எதிராக வரும் இடர்களை எதிர்கொள்ள தயங்குவோர் விலங்கு பூட்டி கொண்ட அடிமைகள் என்கிற புதிய செய்தியை யோசேப்பிடமிருந்து எல்லாரும் கற்றுக்கொள்கிறோம். நமக்கு எதிராக ஒரு கஷ்டம் வருதுன்னு வைங்களேன், ஐயோ இது என்ன செய்யறது என்ன செய்யறது என்ன செய்யறது அப்படின்னு நம்ம நினைக்க நினைக்க நம்மை நாம் பூட்டிக் கொள்கிறோம். இந்த யோசேப்பு என்ன செய்யல தெரியுமா? தனக்கு எதிராக வந்த இந்த இடரினாலே சோர்ந்து போய் அவன் தன்னையே விலங்கு பூட்டி அடிமையாக வைத்துக் கொள்ளவில்லை. அவன் ஒரு சுதந்திரமான மனிதனாக இருந்தான். நீதிமொழிகள் புத்தகம் எழுதப்படுவதற்கு முன்னால் நான் சொன்னது போல வாழும் நீதிமொழிகளாக வாழ்ந்தவர் யோசேப்பு. 10 பணிவான சாக்குப்போக்குகளை விட ஒரு நேர்மையான இல்லை என்னும் மறுப்பு மிகவும் சிறந்தது. யோசேப்பு இந்த போத்திபாரின் மனைவியின் இடத்துல நேர்மையாக இல்லை, இல்லம்மா இல்லை, இல்லை என்று உயர்ந்து நின்றார். திருமறையாக உயர்ந்து நின்றார், நீதிமொழியாக உயர்ந்து நின்றார். தவறுகள் பழக்கங்களாக மாறுவதற்கு முன்பே யோசேப்பு அதை தவிர்த்து கொண்டார். நீதிமொழி அதை தான் சொல்லுகிறது. உன் தவறு பழக்கமா மாறதுக்கு முன்னால் அதெல்லாம் தவிர்த்திருப்பா. அதனால்தான் பின்னாளிலே அவனை பிரதம மந்திரியாக்கும் போது யாரும் அவனை குறை சொல்ல முடியல. அப்படிதானே? யாரும் அவனை குறை சொல்ல முடியல. இப்போ உள்ள ஆட்சியாளர்களை எல்லாம் குறை சொல்வார்கள், முந்தியுள்ள ஆட்சியாளர்களையும் குறை சொல்வார்கள். அப்படிதானே? எல்லாருமே பாருங்களேன், எல்லாரும் குறை உள்ளவர்கள். ஆனா யோசேப்பு எந்த குறையும் இல்லாதபடி எல்லாரும் விசாரித்திருப்பார்கள். அவன் ஜெயிலில் இருக்கும்போது எப்படி இருந்தான்? ஏன் ஜெயிலுக்கு போனான்? அவன் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமே இதுதான். ஓ, இதுக்கு தான் போனானா? ஒரு கிளீன் மனிதனாக இருந்து பிரதம மந்திரியாகி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தான். அவன் கொள்ளையடிக்காதவன், அவன் சுரண்டாதவன். போத்திபாரின் வீடே அப்போ அதுல எல்லாம் பற்றாக்குறை, இதுல எல்லாம் பற்றாக்குறை என்று வந்து கொண்டிருந்த நேரத்திலே இவன் போய் பொறுப்படுத்தி எல்லாவற்றையும் நன்றாக ஆக்கிவிட்டான். பொருளாதாரத்திலையும் அவன் நல்ல வளத்தை கொண்டு வந்தான். குணமும் நல்ல குணம். அவனை எல்லாரும் மிக உயர்ந்த நிலையிலே வைப்பதற்கு எது காரணமாக இருந்தது தெரியுமா? திருமுறையாக வாழ்ந்ததுதான். திருமுறையாக வாழ்ந்ததுதான். பார்வோன் யோசேப்புக்கு ஒரு பெயர் கொடுத்தான். நம்ம அதெல்லாம் யோசித்தே பார்க்கறது இல்லை. என்ன பெயர் கொடுத்தான் பார்வோன்? சாப்நாத் பன்னையா. சாப்நாத் பன்னையா. சாப்நாத் பன்னையா என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? எகிப்தி அர்த்தம் என்ன என்றால் கடவுள் பேசுகிறார், கடவுள் வாழ்கிறார். யோசேப்பு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் பார்வோன் எப்படி எடுத்துக்கொண்டான் தெரியுமா? கடவுள் பேசுறாருப்பா, கடவுள் பேசுறார். அப்படி யோசேப்பு ஒவ்வொருவருக்கு சொன்ன புத்தியும் ஆலோசனையும்
திருமறையாகவே இருந்தது. திருமறையாகவே போத்திபாரின் வீட்டிலும் சிறையிலும் பின்பு பார்வோனின் அரண்மனையிலும் வாழ்ந்த யோசேப்பு போல இன்னைக்கு ஆளே இல்லை. அப்படிதானே? இன்னைக்கு ஆள் குறைஞ்சிட்டு. யார் கண்ணீரையும் துடைக்க விரல்கள் யாரிடத்திலும் இல்லை. யாருடைய அங்கலாய்ப்பிற்கும் பதில் சொல்லும் யோசேப்புகள் இல்லை. இன்னைக்கு யோசேப்பும் தேவை. ஆகவே நான் உங்களிடத்துல 3 பேரை, திருமறையாக வாழ்ந்த 3 பேரை நான் சொன்னேன். ஆபிரகாம் திருமறையாக வாழ்ந்தவர், ஈசாக்கு திருமறையாக வாழ்ந்தவர், யாக்கோபு திருமறையாக வாழ்ந்தவர், யோசேப்பு திருமறையாக வாழ்ந்தவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வியை மட்டும் கேட்டார். எது திருமறை? எது திருமறை? மத்தேயு 7:12 நீங்கள் அதை பார்க்க முடியும். எதுப்பா திருமறை? எது நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும்? எது? மனுஷர் உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு விரும்பும் போது அதுதான்ப்பா நியாயப்பிரமாணம், அதுதான்ப்பா தீர்க்க தரிசனம், அதுதான்ப்பா இந்த பைபிள். சரிதானே? அதான்ப்பா இந்த பைபிள். ஆகவே இந்த பைபிளாக நாம் வாழும்படி நம்மை ஒப்பு கொடுப்போம். எழுந்து நிற்போம். விசுவாசத்தை அறிக்கை செய்வோம்.